எப்ப பார்த்தாலும் கிளீனிங் 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 இப்படி எவ்வளவு வேணும்னாலும் நாம சலிச்சுக்கலாம். ஆனா கடைசியில அந்த கிளீனிங் வேலையை நாம தான் செய்தாகணும். கிச்சன் கிளீன் பண்ணி 2 மாதங்கள் மேல ஆகிடுச்சு. 2 பல்லிகள் வேற ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்துடுச்சு. பல்லிகளை மூத்த மகன் நிட்சன் பிடிச்சிட்டு போய் தோட்டத்துல விட்டுட்டாரு. பல்லிகள் வந்தாலே எனக்கு பிடிக்காது. உடனே அபாய மணி ஒலிக்கும். சோ கிச்சன் கிளீனிங் வேலையை கையில எடுத்தாச்சு. 2வது மகன் சாத்விக்கோட பிறந்த நாள் மே 3ஆம் தேதி வருது. அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கிளீனிங் வேலைகளை முடிக்கணும். வெயில் அதிகமாக அட்ட ஸ்ட்ரெச்லாம் கிளீனிங் வேலைகளை செய்ய முடியறதில்ல. பகுதிகளா பிரிச்சுதான் தினமும் செய்து முடிக்கணும் போல. எப்போதுமே மளிகை பொருட்களை ரீஃபில் பண்ணும் போதே டப்பாவை தேய்ச்சிட்டு தான் புது ஸ்டாக்கை கொட்டுவேன். இருந்தாலும் சில டப்பாக்கள் மேல பிசுபிசுப்பு இருந்ததுனால ப்ரொவிஷன்ஸை தட்டுல கொட்டி வெயில்ல வச்சுட்டு டப்பாஸை தேய்ச்சிட்டேன். இது வரைக்கும் பண்ணது வெறும் கிளீனிங். இனிமேல் செய்ய போறது தாக்குதல். அதுக்கேத்த மாதிரி தயாராகணும் இல்லையா? இந்த முகமூடி முடிச்சு, மாங்கல்யம் முடிச்சு, முந்தானை முடிச்சு எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்தது கரப்பானுக்கும் நமக்கும் உண்டான 7 ஜென்ம பந்தத்தை உறுதிப்படுத்தும் முடிச்சு. காக்ரோச் வராம இருக்க நாம என்ன பண்ணாலும் அதுங்க பாட்டுக்கு அதுங்க வளர்ச்சியை மட்டும் குறிக்கோளா வச்சு முன்னேறிட்டு போயிட்டே இருக்குங்க. கவுண்டர் டாப் கீழே இருக்கிற ஸ்பேஸை கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சிலிண்டர் ஸ்டாண்ட், சிங்க் கீழே இருக்கிற பகுதிகள் எல்லாம் கிளீன் பண்ணி க்ளோஸ் பண்ணி டோர் ஹேண்டில்ஸ்லயும் முடிச்சு போடணும். இல்லனா சாத்விக் வந்து ஓபன் பண்ணி உள்ள நுழைவாரு. கிளீனிங் வேலைகள் இன்னும் நிறைய பாக்கி இருக்கு. பிளான் பண்ணபடி முடிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. இன்னும் ஷாட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.